இப்போ முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, நீங்க எங்க போனாலும் இந்த காம்பஸ வச்சு பார்த்து தான் வந்து வீட்டுடைய திசைய வந்து ஃபுல்லா பெர்ஃபெக்ட்டா அனலைஸ் பண்ணி சொல்றீங்க. இதே ஒரு 40, 50 வருஷம் முன்னாடி ஏன் ஒரு 20 இயர்ஸ் பிஃபோர் கூட பார்த்தீங்கன்னா, சூரியன் வர திசைய வச்சே என்ன பண்ணுவாங்க, இது காலையா, மாலையா, ஈவினிங்கா, எந்த திசை எப்படிங்கிறத கரெக்ட்டா சொல்லிடுவாங்க. அது அப்படிதான் கரெக்ட்டா தான் இருக்கு. இப்படி இருக்கும்போது நீங்க ஏன் எங்க போனாலும் இந்த காம்பஸ எடுத்துட்டு போணும்? ஒரு வாஸ்து ஸ்பெஷலிஸ்ட். நீங்க மெயினா அத தூக்கிட்டு தான் சுத்துறீங்க. ஏன் அப்படி? இப்ப சூரியன் எந்த திசையில உதிக்குது சொல்லுங்க. கிழக்கு, கிழக்கு. சரி, நிலையான கிழக்கு தான் உதிக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுல என்ன சார் நிலையான கிழக்கு? சரி, உத்தராயணம் தட்சாயணம் சொல்லிட்டு ஒரு காலங்கள் இருக்கு. ம். அப்ப ஆடி மாசத்துல இருந்து தட்சாயண காலங்களை ஆரம்பிச்சு சூரியன் வந்து அதாவது வடகிழக்குல இருந்து தென்கிழக்கு வரைக்கும் வருவார். ஓகே. மறுபடியும் வந்து தட்சாயண கால உத்தராயண காலங்கள் இருக்கு. அது வந்து தென்கிழக்குல இருந்து வடகிழக்கு நோக்கி போவார். 6 மாதம் உத்தராயணம், 6 மாதம் தட்சாயணம் சொல்லுவார். தட்சிணாயன காலம். அப்ப சூரியன் நிலையான கிழக்குல உதிக்கல, முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. அதாவது வடகிழக்குலயும் உதிக்கும். ஆடி மாதத்துல பாத்தீங்கன்னா வடகிழக்குல தான் சூரியன் உதிப்பார், கிழக்கு மத்தியத்துல உதிக்க மாட்டார். ஓ, வடகிழக்கு. கிழக்கு இல்லாம வடகிழக்குன்னு இருக்கு. ஆமா, வடகிழக்கு, கிழக்கு, தென்கிழக்கு இருக்கு. இப்ப நம்ம வந்து ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா வடக்கு ஒரு திசை வந்து 8 திசை இருக்கு. 8 திசைகள் தான் வாஸ்துசாஸ்திரம் உருவாக்கி இருக்காங்க. 8 திசைகளை அடிப்படையாக வச்சுதான் ஒரு வாஸ்துசாஸ்திரம் இருக்கும் பொழுது அப்ப இந்த எல்லா திசையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அப்ப வடகிழக்குல ஆடி மாசம் சன்லைட் வரும். அப்ப இது வந்து வடகிழக்கு தான் சொல்லணுமே ஒழிய இது கிழக்கு திசைன்னு சொல்லிட முடியாது. எப்ப கிழக்கு மத்திய திசைக்கு மத்திய பாகத்துக்கு வருவாருன்னா சித்திரை மாசமும் ஐப்பசி மாசம் தான் சென்டர் 90 டிகிரிக்கு வருவார். அவர் இங்கதான் 90 டிகிரிக்கு வருவார். ப்ராப்பர் கிழக்கு மத்திய பாகத்துக்கு இங்கதான் வருவார். அப்ப நம்ம வந்து இது சூரியன் உதிக்கிறதுலாம் வந்து கிழக்கு திசை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சரி, இப்ப இந்த படத்துல பாருங்களேன், தை மாசம் உங்க வீட்டுக்கு நேரா சூரிய வெளிச்சம் வருது. அப்ப தை மாசம் என்ன, சூரியனுக்கு தென்கிழக்குல தானே உதிக்கிறாரு. சரி, அப்ப இது தென்கிழக்கா மாறிடுச்சு. ஓ, திசையே மாறி போயிடும் அப்படிங்கிறீங்க. இது தென்கிழக்கா மாறி போச்சு. இப்ப தென்கிழக்குல என்ன பண்ணுவான், கிச்சன் போடுவான். ஆமா, இங்க இது என்னவா இருக்கும், இது தெற்கா மாறிடும். ஆமா, இது என்ட்ரன்ஸா இருக்கும். இது சென்டர் பகுதி. அதாவது ஒரு திசையை 3ஆ பிரிக்கணும்னு சொல்லுவான். அதாவது இது வடகிழக்கு, இது கிழக்கு, இது தென்கிழக்கு. அப்ப தை மாசம் தென்கிழக்குல தான் சூரிய வெளிச்சம் வரும். இப்போ உங்க வீட்டுக்கு தை மாசத்துல சென்டரா ஒரு வெளிச்சம் வருது அப்படின்னா அப்ப உங்க வீடு தென்கிழக்கை பார்த்த ஒரு மனைன்னு அப்படின்னு பேரு. அப்ப தென்கிழக்கு பார்த்த மனைங்கும் பொழுது திசைகள்லாம் மாறி போயிடும். அப்ப நீங்க வடகிழக்கு நினைச்சதெல்லாம் கிழக்கா போயிடும், வடக்கு நினைச்சதெல்லாம் வடகிழக்கா போயிடும். அப்ப அக்னிபாகத்துல வந்து கிச்சன் இங்க போச்சு வச்சிருப்பீங்க, அக்னிபாகம் நினைச்சுக்கிட்டு தெற்குல கிச்சன் வச்சிருப்பீங்க. டாய்லெட் எல்லாருமே தெற்கு மத்தியத்துல போடுவாங்க, அது தென்மேற்கா மாறி போயிடும். இங்கதான் பிரச்சனை வருது. அப்ப ஒரு சூரியனை வச்சு நம்ம கணக்கீடு எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி திசைகள் வந்து மாறி போய் பாதிப்பு வரும். அப்ப தை மாசத்துல வந்து சூரியன் வந்து சென்டர் பாயிண்ட்ல வருதுன்னா அந்த வீடு வந்து தென்கிழக்கை பார்த்த வீடு அப்படின்னு பேரு. சில பேர் வந்து இன்னமும் கொஞ்சம் நிறைய விழிப்புணர்வு வந்துருச்சு. சார், எங்க வீட்டு வந்து சன்லைட் வந்து கொஞ்சம் கிராஸா தான் வருது, நாங்க பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வீடுகள் தான், அந்த மனைகள் தான் அலிமனைன்னு பேரு. அலிமனை. மனையில கூட அலிமனைன்னு, அதுதான் அலிமனை. அததான் திசை முறிவு மனைன்னு சொல்லுவோம். திசை வந்து ப்ராப்பரா இல்ல, டில்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது அதுதான். ஏன் இந்த வந்து சூரியன் வச்சு பார்க்காம கேம்பஸ் வச்சு பார்க்கணும்னா கேம்பஸ் எப்பயுமே வடக்கு திசையை மெயின் பண்ணி தான் காட்டும். ஓகே, இந்த வடக்கை வச்சு தான் காட்டும், மேக்னெட் வடக்கை தான் காட்டும். அப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த பாதி மாசங்கள்ல வீடு கட்ட ஆரம்பிச்சு இந்த தை மாசம் பால் காய்ச்சலான்னு சொல்லி பண்ணுவாங்க. சோ இந்த தை மாசம் பால் காய்ச்சும் போது எல்லாருமே அந்த கிழக்கு திசைன்றத வச்சுதான் பண்ணுவாங்க. அது எப்படி, நீங்க பால் காய்ச்சது எங்க கட்டுவோம், கிச்சன்ல தானே காய்ச்சுவோம். இப்ப சன்லைட் நேரா கிச்சனுக்கு தானே வரும். ஆமா, அதான் காரணம். வருடம் முழுதும் சூரிய வெளிச்சம் வீட்டுக்கு வரணுங்க. அதனாலதான் இந்த வடகிழக்குல இருந்து தென்கிழக்கு பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளில் நம்ம வந்து ரொம்ப திறப்புகள் அதிகமாக இருக்கணும். படிக்கட்டு அந்த இடத்துல வந்து நம்ம இந்த வடகிழக்கு பகுதியில் படிக்கட்டு, கிழக்கு பகுதியெல்லாம் படிக்கட்டு இருக்கக்கூடாது, செப்டி டேங்க் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது காரணமே என்னென்னா இந்த சன்லைட் வந்து சரியான வடகிழக்குலேருந்து தென்கிழக்கு வரைக்கும் வருதுங்கிறது உத்தராயண தட்சாயண காலங்களாக இருக்கிறதுனால தான் இதை மெயினாக நான் பார்க்குறோம். நிச்சயமாக. சரிங்களா? இப்போ இது கிழக்கு திசைங்கிறது நம்ம சூரியன் வச்சு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அதுக்கு தென்கிழக்கா கிழக்கு மத்தியமா எக்ஸாக்டா தெரியாது. அப்ப இதுக்குன்னு ஒரு மெஷர்மெண்ட் வேணும்ல. இந்த கேம்பஸ் தான் வந்து இது கரெக்டா காட்டும். அப்ப இந்த வடக்குன்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட சில வந்து டிகிரி இருக்கு. அந்த டிகிரிக்குள்ள அந்த வடக்கு இருக்குதுன்னா இது ட்ரூ நாத்தான இடம், நேர் திசையில் உள்ள வீடு, நேர் திசையில் உள்ள ஒரு மனை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் வந்து இந்த கேம்பஸ் தேவை. இது கேம்பஸ்க்கான அறிவுகள் இருந்தால் மட்டும்தான் சன்லைட் எங்கே வருது எங்கே போகுதுன்னு தெரியும்.
ஸோ ஒரு வீடு கட்டுறாங்கன்னா அந்த ப்ராப்பரான ஒரு திசைகளை சொல்லி நீங்க அமைக்க வீட்டுடைய அமைப்புகளை கொண்டு வரதுக்கு இந்த காம்பஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுல வெளிநாடுகள்ல பாத்தீங்கன்னா இப்ப இது வந்து நம்மளுடைய இந்தியாவினுடைய உத்தராயண காலம், தட்சான சூரியன் சன்லைட் வரக்கூடிய விஷயம் சொல்லுவோம். இதே நீங்க அமெரிக்கா போயிட்டீங்க அப்படின்னா சன்லைட் வந்து எப்படி வரும்னா இங்கிருந்து இதுக்குள்ள முடியும். வடக்குல ஆரம்பிச்சு தெற்கு, வடக்கு மத்தியமாகல வடகிழக்கு தான். ஆனா இங்க நம்மளுக்கு ஒரு 64 டிகிரினா இங்க 60 டிகிரில இருந்து ஸ்டார்ட் ஆகும். லண்டன் போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மாறும். அப்ப ஒவ்வொரு நாடுகளுக்கும் அதோடைய சூரியனுடைய பாதைங்கிறது கொஞ்சம் மாறும். கண்டிப்பாக இதை தெரிஞ்சாதான் நீங்க ஃபாரினுக்கு வாஸ்து பார்க்க முடியும். நிச்சயமா நிச்சயமா. பொத்தா இங்க இருந்துகிட்டு இதுதான் வடக்கு இதுதான் கிழக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பார்க்க முடியாது. சன்லைட் எங்க அந்த வீட்டுக்கு வருது, எப்படிலாம் வருஷம் எல்லாம் வருதுங்கிற அந்த அனலைஸ் இருந்தா மட்டும்தான் வெளிநாடுகளுக்கு நீங்க பார்க்க முடியும். கண்டிப்பா. ஏன்னா இப்போ கூட நீங்க சமீப காலமா வந்து மலேசியாவுக்கு போய் ஒரு 2-3 வீடுகளுக்கு நீங்க போய் அங்க வாஸ்து கரெக்ஷன் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஸோ பார்த்துட்டு இருக்க நேர்கள் இப்பவும் அடுத்தது திருப்பியும் மலேசியா ட்ரிப் வர போறாரு நம்மளுடைய வாஸ்து செல்வா சார். யார் யார் வெளிநாட்டுல பொதுவா மலேசியால யார் யார் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து வாஸ்து பார்க்கணும் அப்படிங்கும்போது இதுல கொடுக்கப்பட்ட நம்பர்ல நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். அவரோட வாஸ்து மலேசியா வரக்கூடிய டைம் வந்து எப்போன்றதை நீங்க சொல்லிடுங்க சார். செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் மலேசியாவில் குலாலம்பூர் மற்றும் ஜொகூரில் வந்து நான் வாஸ்து பார்க்க வந்து வரப்போகிறேன். உங்களுக்கு ஏதாவது ஆலோசனை தேவைன்னா என்னோட கான்டாக்ட் கீழே ப்ரீ புக்கிங் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய வீட்டை சரியாக அமைப்பதற்கான என்னுடைய ஆலோசனை கண்டிப்பாக கிடைக்கும். நிச்சயமா. அது மட்டும் இல்லை, அமைச்ச வீட்டில் என்ன பிரச்சனைனாலும் அவர் அனலைஸ் பண்ணி அதுக்கான மாற்றங்கள் என்ன பண்ணணுங்கிற ஐடியாஸும் கொடுத்துருவாங்க. மலேசியா குலாலம்பூரில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இப்போ இந்த டேட்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான டேட்ஸாக இருக்கும்னு நம்புகிறோம். சரி, இப்போ பார்த்தோம்னா நீங்கள் நம்ம தெருக்கூத்தை பற்றி ஒரு விஷயத்த பார்த்தோம். ஆனால் தெருக்கூத்தில் இருக்கிற நிறைய பேர் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்காங்க, செல்வ செழிப்போடு இருக்காங்க. வெளிநாட்டில் அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் இருக்காங்க. இதற்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? வெளிநாட்டுல இருந்துட்டாவே நல்லவங்க அப்படின்லாம் நீங்க சொல்லிட முடியாது. வெளிநாட்டுல போய் அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு அங்க இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். சரி, நல்லாவே இருக்காங்களே வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு தெருக்குத்து அப்படிங்கிறது நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, நம்ம இருக்கிற வீட்டில் இருக்க ஆப்போசிட்டில் ஒரு ரோடு வந்து நேராக நாங்கள் வீட்டில் வந்து மோதுற மாதிரி இருக்குது, அதனால தான் தெருக்குத்து, அதனால பாதிப்பு வருது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பட் தெருக்குத்தை பொறுத்த வரைக்கும் அது தெருக்குத்து வேலை செய்யுதா செய்யலையா அப்படிங்கிறது ஒரு அனுபவமிக்கவர் வந்து போய் பார்த்தா தான் தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னை ஃபோனில் கேட்பாங்க, தெருக்குத்து சார் எங்கள் வீட்டில் வந்து ரோடு குத்துதுன்னு சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நீங்கள் வீட்டை மாற்றிக்கின்னு சொல்லிடுவேன். இல்லை சார் எல்லாரும் சொல்கிறாங்க நான் எங்கள் வீட்டில் நல்லா தான் சார் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி வீடுகள்லாம் பார்த்துருக்கும்போது என்னென்னா ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், இந்த 2 லேண்டு ஒரு வீடுன்னு எடுத்துக்கலாம். இது 2மே வீடு. ஒரு 2 வீடு இருக்குது அப்படின்னா ரோடு வந்து இப்படி குத்தும். இப்போ நம்ம என்ன நினைப்போம், இந்த வீட்டுக்கு தான் தெருக்குத்து வருதுன்னு நினைப்போம். உங்களுக்கு தெரியுதா? இந்த ரோடு வந்து இந்த மனைக்கு தான் தெருக்குத்து வருது. அப்போ இந்த வீட்டுக்காரர் தான் நம்மகிட்ட ஃபோனில் கேட்பார் நல்லா தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய வீடுகள் எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஆனால் பாருங்கள், இந்த ரோடு வந்து ஸ்ட்ரைட்டாக வரல, இங்கிருந்து பெண்டாக வருது. இதனுடைய தாக்கம் இங்கே தான் அதிகமாக இருக்கும். ஓகே, இங்கே இருக்காது இதனுடைய தாக்கம். அதாவது இந்த பெண்டா ஒரு வளைந்து போகக்கூடிய இடம் இது. அதே மாதிரி கிராஸாக கூட போகலாம், இப்படி கூட வளைஞ்சிருக்கலாம், இங்கே வந்து இப்படி திரும்பி கூட போகலாம். இந்த மாதிரி இப்படி வந்து இப்படி ரோடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். முதல் வந்து வளைஞ்சு போகிற வீடு நேராக இங்கே தான் பாதிப்பு வருதுன்னு சொல்லிட்டோம், இதுக்கு பாதிப்பு வராதுன்னு சொல்லிட்டோம். அதாவது இது 100% பாதிக்குது அப்படின்னா இது 25% தான் பாதிப்பு வரும். அப்போ என்னன்னா, இந்த இடத்துலேருந்து நடந்து போகும்பொழுது எது குத்துதுன்னு நம்ம மொத்தம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அதை அனலைஸ் பண்ணி தான் சொல்லணும். எடுத்தவனே நம்ம 19 ரோடு வந்து நேரா எங்க வீட்டுக்கு வருதுங்களா எடுக்க முடியாது. அதனால தெருக்கூத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்பாட்டுக்கு போனாதான் தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா வெறும் போன்ல கேட்கறதுனாலயோ இல்ல போட்டோ எடுத்து அனுப்புறதுனாலயோ அது தெரியாது. நம்ம போன்ல கேட்டா என்ன பண்ணுவோம், 19 ஒரு பதில் தான் நம்ம கொடுத்துட்டு போவோம். நம்ம நிச்சயமாக தெளிவா. அதனாலதான் நான் சொன்னேன்னா நேர்ல பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். சரி, இப்ப இதே தெருக்கூத்துங்கிறது இப்ப இப்படி கிராஸா ரோடு வந்து இப்படி வருது அப்படின்னா இதுக்கும் பாதிப்பு வராது, இங்க இருக்கிற வீட்டுக்கு தான் பாதிப்பு வரும். இது இங்கிருந்து இந்த பெண்டுங்கிறது கம்மியா இருக்குது அப்படின்னா இங்கதான் அதிக இதோட தாக்கம் இருக்கும். இங்க போய் பெண்டா இங்க போறதுலாம் அதிக தாக்கம் இருக்காது. இது எல்லாமே அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணாதான் தெரியும். ஸோ இங்கே காலி இடங்கள் இருந்தால் மட்டும்தான் இதனுடைய பாதிப்பு இந்த வீட்டுக்கு வரும். இங்கேயும் வீடுகள் இருக்கும்போது அது ஸ்ட்ரைட்டாக என்ன வருமோ அந்த பாதிப்பு இந்த வீட்டுக்கு தான் போகும். அதாவது ஒரு ரோடு நேராக இப்படி வந்து எல் கட்டு மாதிரி திரும்பும் பொழுது இந்த திரும்புற இடம் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஒரு 50-70 அடி தான் இருக்குது. அப்படிங்கும்பொழுது அது பாதிப்பு வராது. இங்கிருந்து ஸ்ட்ரைட்டா போற இந்த வீடு தான் அதிகம் பாதிக்கும். இங்க ஒரு கடை இருந்தா அது கண்டிப்பா பாதிக்கும். கடையும் பாதிக்கும். கடை தான் பாதிக்கும். ஆனா இவங்க என்ன நினைச்சுக்குவாங்க, இதை கண்டுக்க மாட்டாங்க.
இந்த 70 இப்படி போய் திரும்புற இடத்துல இதுதான் இருக்குது, இது பாதிக்குன்னு நினச்சிக்குவாங்க. பட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த வளைவும் நான் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது தெருப்பார்வைன்னு ஒன்று இருக்கு. இந்த தெருப்பார்வை தான் யாராலையும் கண்டுபிடிக்கவே பிடிக்க முடியாது. தெருக்குத்துங்கிறது என்னன்னா, பார்வைனா என்ன சார் வித்தியாசமா ஒரு விஷயம் சொல்றீங்க? ஆக்சுவலி என்னன்னா, தெருக்குத்துங்கிறது ஒரு ரோடு வந்து நேராக வந்து வீட்டை மோதுது, இதெல்லாம் வந்து சாதாரண மக்களுக்கும் கண்டுபிடிச்சிருவாங்க, தெருக்குத்து இருக்குன்னு சொல்லிடுவாங்க. வீட்டுக்கு வரவங்க எல்லாம் வாசனராகி எல்லாருமே தெருக்குத்து வீடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வீட்டு ஜோசி இருக்கிறாங்களோ இல்லையோ, வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க கூட வாசனராக மாறிடுறாங்க இப்பெல்லாம். இப்போ தெருப்பார்வைங்கிறது இதுதாங்க. ஒரு வளைந்து நெளிந்து ஒரு ரோடு போகுது. அந்த வளைவாக இருக்கக்கூடிய பகுதி பாருங்க, இந்த எஸ் பெண்டுன்னு சொல்றாங்களா, இந்த இடத்துல வரக்கூடிய இதுதான் தெருப்பார்வைன்னு பேரு. இது வந்து தாக்கம் இருக்கும். இந்த இடமும் பாதிக்கும். இங்கிருந்து வரப்ப இது பாதிக்கும், இது பாதிக்கும், இதுவும் பாதிக்கும். இங்க ஒரு வீடு இருந்தா இதுவும் பாதிக்கும். அப்ப ஆக மொத்தம் இந்த வளைவுகள்ல இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாமே பாதிப்பை தரும். அப்ப இந்த மலை பிரதேசத்துல ஹேர்பின் பென்ஸ்ல நிறைய வீடுகள் இருக்குமே சார். நீங்க அடுத்து இந்த கேள்வி கேட்கணும்னு தான் நினைச்சேன் நான். ஆக்சுவலி நான் போன வீடியோலயே நம்ம சொல்லியிருப்போம், இந்த நிலப்பரப்பை வந்து 3ஆக பிரிச்சிருக்காங்க. டிராபிக்கல் ஜோன், சப்டிராபிக்கல் ஜோன், டெம்பரேட் ஜோன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல தமிழ்நாட்டிலையுமே பாருங்க, எங்கெல்லாம் அதாவது தேயிலை தோட்டங்கள் விளையக்கூடிய பகுதி எல்லாம் வந்து டெம்பரேட் ஜோன் மாதிரி வந்துடும், அதாவது சப்டிராபிக்கல் ஜோன்ல வந்துடும். குளிர்ந்த பகுதியில் தெருக்கூத்தும் தெருப்பார்வையும் வேலை செய்யாது. ஓகே. இதெல்லாம் வந்து சிட்டியில இருக்கிறது தான் வேலை செய்யும். ஏன்னா அங்கதான் வந்து பொல்யூஷன் அதிகம். இப்ப சென்னையில இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் வெளில தள்ளி போனீங்கன்னா இந்த மாதிரி தான் அமைப்புகள் இருக்கும். அது குளிர் பிரதேசங்களுக்கு தான் பாதிப்பு வராதுன்னு சொன்னேன். குளிர் பிரதேசங்கள்ல வந்து பொல்யூஷன் கம்மியா இருக்கும், மோனாக்சைடு இருக்காது, கார்பன் டை ஆக்சைடு இருக்காது, எதுவுமே இருக்காது. அதனாலதான் அங்க வந்து அளவுக்கு அதிகமான வாஸ்து ரூல்கள் வந்து பார்க்க தேவையில்லைன்னு சொன்னோம். ஆனா அங்க பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, சரிவுகள் எந்த பக்கம் பள்ளங்கள் அதிகமா இருக்குதுன்னு மிக முக்கியமா நம்ம பார்க்கணும். இப்ப பக்கமா வயநாட்டுல கூட ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு பாத்தீங்களா. சரிவுகள்ல வந்து அதாவது இயற்கைக்கு எதிராக வீடு எங்கெங்கெல்லாம் வாஸ்துப்படி கட்டினாலும் பாதிப்பு வரதான் செய்யும். நம்ம இயற்கையை பயன்படுத்தி தான் வீடு கட்டுறோம். ஆனா அந்த இயற்கைக்கு எதிரான இடத்துல போய் வீடு கட்டக்கூடாது இல்ல. கண்டிப்பாக சரிவுகள்ல நிறைய இப்படி வீடு கட்டி வச்சு அந்த மாதிரி கட்டவே கூடாது. அதனாலதான் நம்ம என்ன சொன்னோம், வாஸ்து உள்ள பிளாட்டான இடமா இருக்கணும், சமமான இடமா இருக்கணும், ரொம்ப சரிவு இருக்கக்கூடாது, பள்ளமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றோம். நான் வாஸ்துப்படி தான் கட்டுறேன். ரெசார்ட்ஸ் கட்டி வச்சிருப்பாங்களே, ஹாலிடே ரெசார்ட்ஸ் எல்லாம் வாஸ்து இருக்காதுங்க. ஆமா, அதெல்லாம் யாரும் குடியிருந்து வாழலையே. சோ இல்ல, அங்க போய் தங்கிட்டு வரதுனால கூட நமக்கு ஏதாவது 2 நாள்ல ஒண்ணும் பாதிப்பு வராது, பெருசா பாதிப்பு வராது. அதனாலதான் வந்து தெருப்பார்வை அப்படிங்கிறது மலை பிரதேசங்கள்ல பாதிப்பு வராது. இல்ல, அத கட்டின ஓனர்ஸ்க்கு ஒரு கேள்வி இருக்கும், எனக்கான வியாபாரம் நடக்கலையே. ஏன்னா பெரிய நிறைய செலவு பண்ணி ரொம்ப லாவிஷா அழகா கட்டியிருப்பாங்க, ஆனா வந்து கஸ்டமர்ஸோட வருகை ரொம்ப கம்மியா இருக்கும். சோ பாத்துட்டு இருக்கிற அந்த மாதிரி நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அவரோட வீடு வாஸ்துபடி இருக்காது ஒண்ணு. அவர் வந்து ஒரு சிட்டியில வீடு கட்டியிருக்காரு, அவருடைய ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு ரெசார்ட் வந்து ஒரு இதுல இருக்கு அப்படின்னா, இவங்க வீடு கட்டியிருக்காருல, இவரோட வீடு அந்த வீடு தப்பா இருக்கும். ஓகே. இவர் இங்க தப்பா கட்டி இந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருப்பாரு, இது தவறான வீட்டை போய் இன்னொரு ரெசார்ட்ஸ் வந்து கட்டியிருப்பாரு. சோ இங்க தவறா இருந்தா மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்து வாங்கக்கூடிய விஷயங்களும் தவறா போறதுக்கு காரணம். நான் மெயினா சொல்றது இதுதான். ஒரு பிசினஸா கமர்ஷியலா வந்து ஒரு ஃபேக்டரியை நான் பார்க்க போறேன் அப்படின்னா கூட முதல்ல அவங்ககிட்ட கேட்கிற கேள்வி, உங்க வீட்டையும் நான் பார்ப்பேன், வீட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஃபேக்டரி பார்ப்பேன். வீடு சரி இருந்தா மட்டும்தான் ஃபேக்டரி நல்லா இருக்கும். நீங்க இருக்கக்கூடிய ஒரு 10-11 மணி நேரம் வந்து ஒரு வீட்டுல தூங்கிட்டு இருக்கீங்க, அந்த இடத்துல தான் உங்க சிந்தனை அதிகமா இருக்கும். அந்த இடம் நல்லா இருந்தா தானே உங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் நல்லா இருக்கும். கண்டிப்பா. அதனாலதான் இந்த ரெசார்ட் கட்டணம் வந்து வீடு நல்லா இருந்தா தான் ரெசார்டும் நல்லா இருக்கும். இப்போ வெளிநாட்டில் இருக்கவங்க நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஊட்டி, கொடைக்கானல், சிக்கிம் அந்த மாதிரி இடத்துல நிறைய பேர் வந்து பண இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வீடு வாங்கி வச்சிருப்பாங்க. ஏன்னா வருஷத்துல ஒரு 4-5 மாதங்கள் இந்த சுற்றுலாக்காக போய் எப்படியும் ஒரு 15-20 நாள் ஃபேமிலியோட ஸ்டே பண்றவங்கலாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இப்போ நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த மாதிரி இடங்கள்ல அவங்க வீடு வாங்கும்போது அதற்கான நாளைக்கு விற்கணும்னு தோணும் அவங்களுக்கு. அப்போ விற்கும்போது அந்த விற்கிறதுல ஏதாவது பிரச்சனைகள் வருமா, இல்லை அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம்ஸ் கிடையாது? அந்த இடங்கள்ல மட்டும்தான். வடகிழக்கு பகுதியில் வந்து ஒரு படிக்கட்டு இருக்குதோ, இல்லை தென்மேற்கு பகுதியில் ஓப்பன் ஸ்பேசஸ் அதிகமாக விட்டு கட்டியிருக்கவங்க வந்து விற்க முடியாத நிலைமையில போயிடுவாங்க. அது தெளிவா அந்த பகுதி நல்லா இருக்குது அப்படின்னா சீக்கிரம் கை மாத்திட்டு போயிட்டே இருப்பாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கான லாபங்கள் எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. நிச்சயமா அவ்வளவுதான் பண்ண முடியும். அதாவது நீங்க மலை சார்ந்த பகுதிகளில் வந்து வாஸ்து ரூல் அனைத்தையுமே கொண்டு போய் நம்ம வந்து திணிச்சு பார்க்கறதுங்கிறது கண்டிப்பா முடியாது, பார்க்கவும் கூடாது. அதுதான் அங்க கூடிய காலநிலை வெப்பநிலை எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் நம்ம கொடுக்கணும்.
ஸோ சமமான இடத்துல கட்டக்கூடிய வீடுகளுக்கு மட்டும்தான் வாஸ்து அமைப்பு செல்லுபடியாகும். ஸோ அதற்கு கரெக்டாக நம்ம பார்த்து பண்ணும்போது தான் அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு தெளிவான ஒரு பதிவு. இப்போ என்னன்னா சார், உங்களுடைய வாஸ்து பணிக்காக நீங்கள் ஒரு இடத்துக்கு போயிருந்ததை நாங்கள் அப்சர்வ் பண்ணோம். அதாவது இந்த பழைய கால வீடு அது மட்டும் இல்லை, ஊரில் இருக்கக்கூடிய இப்போ அந்த சவுத் சைடு இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி முற்றம் வச்சுருப்பாங்க. இந்த முற்றம் வைத்த வீட்டை பற்றி எங்களுக்கு ஒரு கருத்துக்கள் சொல்லுங்கன்னு ஒரு நேர் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு பதிவு பார்த்துட்டு இருக்க எல்லாருக்காகவும் இந்த பதிவு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். முற்றம் வைத்த வீடு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200 வருடங்களுக்கு முன்பாக வாஸ்துவினுடைய அறிவியல் பூர்வமாக கட்டப்பட்ட வீடுகள் தான் வந்து முற்றம் வைத்த வீடு. ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் வந்து வீட்டினுடைய அதாவது மின்சார பயன்பாடு அதிகமாக இல்லை. ரெண்டாவது வந்து வீட்டினுடைய தட்பவெப்பநிலை அதிகமாக இருக்கிறத வந்து குறைப்பதற்காகவும் தேவைப்பட்டுச்சு. அப்போ மின்சாரமே இல்லாத காலத்தில் வந்து கோட்யார்டு வீடுன்னு சொல்லுவாங்க, அதாவது முற்றம் வைத்த வீடு, தொட்டிக்கட்டு வீடுன்னு சொல்லுவாங்க. அப்போ சன்லைட் நல்லா வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா பகல் பொழுதுமே வந்து சன்லைட் சூரிய வெளிச்சம் இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கட்டினாங்க. ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னா பக்கவாட்டிலேருந்து வரக்கூடிய குளிர்ச்சியான காற்று வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வெப்பக்காற்றை தள்ளி மேலோக்கி வெளியே போகணும். முற்றத்தின் வழியாக வெப்பக்காற்று வெளியே போச்சு அப்படின்னா வீடு எப்பயுமே சமச்சீரான ஒரு இதில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கட்டப்பட்ட வீடு தான் வந்து முற்றம் வைத்த வீடு. இது வந்து நவீன அறிவியலை பயன்படுத்தி கட்டப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வீடு முறை தான் இருந்தது. இதுபோல் இந்த காரைக்குடி, செட்டிநாடு, கொங்கு பெல்ட்டில் கூட இது மாதிரி வீடுகள்லாம் கட்டிட்டு இருந்தாங்க. அதே கேரளாவில் கூட மலப்புழா போன்ற ஏரியாக்களில் கூட இந்த மாதிரி வீடுகள்லாம் கட்டிட்டு வந்தாங்க. இதில் என்னென்னா இதில் கட்டப்பட்ட பல வீடுகள் வந்து அது கட்டியவர் வந்து நன்றாக வாழ்ந்திருக்காரு. அதில் வரக்கூடிய சந்ததியினர்கள் வந்து அந்த வீட்டிலேருந்து வெளியே போயிடுறாங்க. இது இப்போ கடந்த 50 வருட காலங்களை ஒரு கணக்கெடுத்து பார்த்தோம் அப்படின்னா யாருமே அந்த வீட்டில் இல்லை. காரைக்குடி வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த வீட்டில் வந்து ஒரு வயதான அம்மா தான் இருக்காங்க. யாருமே அதில் ஒரு வீட்டோடைய வருஷத்தில் இருக்கக்கூடிய ஒரு திருவிழா காலத்துக்கு மட்டுமே வந்து அந்த வீட்டை பயன்படுத்திட்டு போகிற மாதிரி தான் இருக்காங்க, யாருமே இல்லை. இப்போ சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா நாங்களும் வந்து பழங்காலத்து வீடு கட்டணும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, பழங்காலத்து இந்த வீட்டில் ஒரே ஒரு டிராபேக் இருக்குது. என்ன டிராபேக் அப்படின்னா இந்த முற்றத்தை அடிக்கடி நல்லா சுத்தமாக வச்சுக்கணும். ஏன்னா முற்றம் பெரிய வீடாக இருக்குது, நிறைய பொல்யூஷன் குப்பைகள்லாம் வந்துச்சுனாலும் வச்சுக்கணும். சேஃப்டி எடுத்தது, சேஃப்டி கிடையாது, இதில் மேலே ஓப்பனாக இருக்கும். அப்போ என்ன பண்ணாங்கன்னா அந்த சேஃப்டி வேணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, கிரில் போட ஆரம்பிச்சாங்க. சென்டரில் கிரில் போட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நவீன அப்படியே கொஞ்சம் அடுத்த ஒரு 10 வருஷம் கழிச்சு கிளாஸ் போட ஆரம்பிச்சாங்க. இங்கே எங்கே பிரச்சனை வர ஆரம்பிச்சதுன்னா கிளாஸ் போட வரப்ப பிரச்சனை அதிகமாகிடுச்சு. எதனால? சரி, இப்போ ஒரு சூரிய வெளிச்சம் வருதுங்க. ஒரு சூரிய வெளிச்சத்தை தடுத்து நம்ம ஒரு கிளாஸ் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த சூரிய வெளிச்சம் வந்து அந்த கிளாஸில் பட்டு உள்ளே வரும்போது லென்ஸாக வேலை செய்யும். ஓகே. இப்போ நம்ம கையில் வந்து ஒரு லென்ஸ் இப்படி வச்சு பார்த்தோம்னா ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் அந்த இடம் ஹீட் ஆகிடும். ஆமாம், சரிங்களா? அப்போ இந்த கிளாஸாக போட ஆரம்பித்ததுக்கப்புறம் பாதிப்பு. அது மட்டும் இல்லாமல் அன்றைய காலகட்டத்துக்கும் இன்றைய காலகட்டத்துக்கும் இருக்கக்கூடிய சூரியத்தோடைய தாக்கம் அதிகமாகிடுச்சு. அந்த 100-200 வருடங்களுக்கு முன்பாக என்ன இருந்துச்சுன்னா ஓசோன் படம் ஓட்ட கிடையாது, நல்ல வெண்டிலேஷன் இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி இருக்கா? 9 மணிக்கு மேலே கூட சூரிய வெளிச்சத்தை தாங்க முடியாத சூழல் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது இப்போ இருக்கக்கூடிய இந்த சென்டர் ஓப்பனாக இருக்கக்கூடிய இருக்குது அப்படின்னாலும் ஒன்று சேஃப்டி கிடையாது. ரெண்டாவது சேஃப்டி பரவாயில்ல, எனக்கு ஓப்பனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி கட்டினாலுமே என்ன ஆகும்னா சன்லைட்லேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுகள் 3 இருக்குது. அதாவது UVA, UVB, UVCன்னு இருக்கு. இந்த 3 கதிர்வீச்சுகளும் வந்து இதில் சிங்கிறது வந்து உள்ள நமக்கு ரீச் ஆகாது. இதில் AB அப்படிங்கிறது ஏபிங்கிற ரேடியேஷன் அப்படிங்கிறது ஒரு 10 மணிலேருந்து ஈவினிங் ஒரு 4 மணி வரைக்கும் அதோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சூரிய வெளிச்சம் டைரெக்டாக யாருக்கு வந்து படுது, அந்த ரேடியேஷன் அதிகமாக படுதுன்னா ஸ்கின் டேமேஜ் ஆகிடும், ஸ்கின் கேன்சர் வந்துடும், டேன் வந்துடும், ஸ்கின்னு என்னென்னலாம் பாதிப்பு இருக்கோ அந்த பாதிப்புலாம் வந்துடும். நாம் என்ன சொல்கிறோம், அதனால தான் வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அதாவது மழைத்தண்ணி வீட்டுக்குள்ளே வரணும். அதேமாதிரி சன்லைட் நேராக பிரம்மஸ்தானம் ஓப்பன். பிரம்மஸ்தானங்கிறதே வடகிழக்கு தான் பிரம்மஸ்தானம். இவங்கெல்லாம் சென்டர் பாயிண்ட் சொல்லிட்டு இருக்காங்க, சரிங்களா? அப்போ இந்த வடகிழக்குலேருந்து வரக்கூடிய சன்லைட்டு தான் வந்து இளம் கதிர்வீச்சுகளாக வரும். நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடிய விட்டமின் டிலாம் இருக்குது. நீ உச்சி வெயிலிருந்து வரக்கூடிய இதிலெல்லாம் வந்து விட்டமின் டி கிடையாது, மாறாக ரேடியேஷன் அதிகமாக இருக்குது அதில். அது டைரெக்டாக இந்த வீட்டுக்குள்ளே முற்றம் வைத்த வீட்டுக்குள்ளே வரும்பொழுது இந்த பகுதியெல்லாம் வெப்பம் அதிகமாகிடும். வெப்பமாயிடும். ரெண்டாவது இந்த வெப்பம் என்ன ஆகும்னா இந்த வீட்டில் வசிப்பவர்களுக்கு ஸ்கின் சார்ந்த பாதிப்பு ஏற்படுத்தும். வீட்டில் வந்து வென்டிலேஷன் குறைஞ்சிரும். இவங்க இன்னும் நிறைய தப்பு பண்ணுறாங்க. இப்போ இதை வந்து மேலே கிளாஸ் போட்டு க்ளோஸ் பண்ணும்போது கிளாஸ் போடும்பொழுது
அந்த அதாவது ஸ்டாக் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வெப்பக்காற்றெல்லாம் வெளியே போகிறதுக்கு தான் ஸ்டாக் எஃபெக்ட் பண்ணுவாங்க. அந்த ஸ்டாக் எஃபெக்ட் வேலை செய்யாமல் வெப்பக்காற்றே வெளியே போகாமல் வீட்டுக்குள்ளாரையே அப்படியே ஹீட்டாகவே இருந்து வாழ்ந்துருவாங்க. அப்போ அந்த வீட்டில் அவங்களால வாழ முடியறதில்ல, வெளியே போயிடுறாங்க. இப்போ யார் கேட்டாலும் நான் கொடுக்கறது இல்லை. இந்த மாதிரி முற்றமைச்ச வீடு எனக்கு கட்டி கொடுங்கன்னு கேட்டால் நான் கொடுக்கறதில்ல. அதுக்கான ரீசன் சொன்னால் அதாவது நல்லா தானே வீட்டில் வெளியூரில் போய் நல்லா தான் நாங்கள் வாழ்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. என் பையன் நல்லா வாழுவான்ல, நான் ராஜா போல இருப்பேன்ல, என் பையன் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிடுவேனே அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பெற்றோர்கள் பேச்சை கேட்ட பசங்க இருந்தாங்க. இப்போ அது வந்து இப்படி கேட்பாங்களான்னு தெரியாது. நாளைக்கு நீ ஃபாரினில் போயிட்டுனா நீங்கள் வந்து உங்களை பார்த்துக்கிறதுக்கு கூட வருவாங்களான்னு தெரியாது. இல்லை பணம் மட்டும் போட்டு விட்றேன், நீ உடம்பு சரியாக பார்த்துக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால் இப்போ நம்ம அதை கொடுக்கறது இல்லை. இல்லை இது வந்து நல்லா இருக்குமா அப்படின்னா ஆராய்ச்சா பண்ண முடியும். நீங்கள் வேணால் ஒரு வீடு சொல்லுங்கள், முற்றம் வச்ச வீடு கட்டி கொடுக்குறேன், ஒரு 15 வருஷம் நீங்கள் வாழ்ந்து பாட்டுங்க, நல்லா இருந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கொடுக்குறோம். கண்டிப்பா சந்தேகத்தின் பேரில் ஒரு சந்தேகத்தின் பேரில் டெஸ்ட்டுக்காக யாரும் இதை கொடுக்க விரும்பல. நிச்சயமாக கொடுத்தா நல்லா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது பாதிப்பு தான் நான் என்ன பண்ண முடியும்? நிச்சயமாக நிச்சயமாக நாங்கள் என்ன பண்ணுவோம், ஏற்கனவே இருந்த ஒரு தவறான விஷயத்தை தான் வந்து இந்த மாதிரி வீடு கட்டின காரைக்குடி வீடுகள்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, யார் அதில் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுதான் இப்போ வேண்டான்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அருமை. ஏன்னா வெளியே அந்த பழங்கால வீட்டுகள் காரைக்குடி சொல்கிற மாதிரி எல்லாம் தெற்கு அந்த பக்கம் சவுத் சைடு இருக்கிற பெரிய பெரிய வீடுகள்லாம் இப்போ வந்து சினிமாவுடைய அந்த படப்பிடிப்புகளுக்காக மட்டுமே வாடகைக்கு கொடுத்து திருமணம் மட்டும் தான் நடத்துவாங்க. ஆமாம், கல்யாணம் நடக்கும், ஏதாவது ஒரு சொல்கிற மாதிரி ஒரு பெரிய கோவில் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி தான். இதில் பார்த்தீங்கன்னா 3வது தலைமுறையில் இப்போ சொத்து பிரச்சனை அங்கே வந்துட்டு இருக்கு நிறையா. சொத்தையே பிரிக்க முடியல அவனால. அந்த எவ்வளவுதான் பிரம்மாண்டமா இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியல அவங்களால. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு வீடுக்கு வந்து வாஸ்து பார்க்க போயிருக்கேன். 120 வருட வீடு, சென்ட்ரலில் கோர்ட்யார்டு இருக்கு. அவருடைய கடைசி 3வது தலைமுறையில குழந்தை பாக்கியமே இல்லை அவங்களுக்கு. ஓகே, இந்த மாதிரி பிரச்சனைகளும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ஒரு வீட்டினுடைய அமைப்பு. குழந்தை பாக்கியமே எல்லாம் இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி பல வீடுகள் போய் பார்த்து தவறுன்னு நம்ம எடுத்திருக்கோம், தவறா நடந்து இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் புதுசா ஏன் அதை கொடுக்க முடியுமா? நிச்சயமா தைரியமா என்னால் கொடுக்க முடியாது. நான் கொடுத்தும் அந்த வீடு தவறாக இருந்துச்சுன்னா அது எனக்கு தானே கஷ்டமா இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக. இதனால எனக்கு நான் கொடுக்கறதே இல்லை. அருமை அருமை. ஏன்னா யாருக்கு இந்த சொத்துக்களா கூட இருக்கும், அவங்க வந்து அங்க வாழ மாட்டாங்க, ஆனா சொத்துக்களா இருக்கும். அந்த மாதிரி சொத்துக்களா இருக்கும்போது கூட அவங்களுக்கு இப்போ ஃபார்ம் ஹவுஸா கட்டுறோம். இப்போ நான் வந்து இங்க ஒரு நல்ல ஒரு வாசுபடியான வீட்டில் இருக்கேன். என்னோட தோட்டம் வந்து இப்போ பொள்ளாச்சி சைடில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே ஒரு கட்டுறேன், இந்த மாதிரி கட்டிக்கிங்க. ஏன்னா அந்த வீட்டுக்கு போய் ஒரு 2 நாள் தங்குவீங்க, வந்துருவோம். ஆமா, இதுக்கு ஒரு பாதிப்பு வராது. இருக்கணுங்கும் போது தான் பாதிப்பு. அங்கேயே இருக்கணும் அப்படிங்கும்போது தான் இதெல்லாம் வரும் அப்படிங்கிறது ஒரு ஆய்வு எடுத்திருக்கோம். நிச்சயமாக இதுவும் வந்து ஒரு பயனுள்ள காணொலியாக தான் இருந்தது. ஏன்னா யாருக்கு ஊரில் இந்த மாதிரி வீடு அமைப்புகள் இருக்கோ அது மூடாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. மூடினா ஒரு தூசி வருது, மெயின்டைன் பண்ண முடியலங்கன்னு மூடும் பொழுது அங்கே போய் இருக்கிறதுக்கு எவ்வளோ அதுவும் பாதிப்பு தான். இப்போ ஓப்பனாகவே இருந்தாலுமே அந்த ரேடியேஷன் நிறைய வரதுனால பாதிப்பு வருது. ஸோ ஓப்பனாக இருந்தாலும் பிரச்சனை தான், மூடி இருந்தாலும் பிரச்சனை தான். இந்த அமைப்பே வேண்டாம் அப்படிங்கிறது தான் இவருடைய ரெக்கமெண்டேஷன். பார்க்குற நேயர்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாதிப்புகளில் நீங்களும் இருக்கீங்க, வாஸ்துவுடைய ஆலோசனை வேணும்னா இதில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இவர் உங்களை தேடி வந்து அவருக்கான வாஸ்து பணி செய்வார். அருமையான பதிவுகள் கொடுத்ததுக்கு நன்றி சார். அடுத்த ஒரு பதிவு நன்றி. நன்றி.